ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஐடியல் பிளேயர் ரிட்டர்ன் எஸ் ஏ கார்டு அப்படிங்கிற மனோட அடுத்த படம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ சொல்லிட்டுருக்கான், நிறைய வெப்பன்னு அதுக்கு ஆர்மரு ட்ரெஸ்ஸு நிறையா கிடச்சிருக்கு. அதோட எனக்கு இதில் சில்வர் காயினும் கிடச்சிருக்கு. அதெல்லாம் விட எனக்கு முக்கியமாக கிடச்சது இந்த ஸ்க்ரோல் தான். இந்த ஸ்க்ரோல் வந்து லெவல் 5 குவாலிட்டியில் கிடச்சிருக்கு. அதோட அயன் லெவலில் இருக்குது. அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம்னா 1000 எனர்ஜி பாயிண்ட் வேணும். நம்மளாம் இது கவலைப்படுவோமா? 1000 எனர்ஜி பாயிண்ட் தானே, இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சா வாய்ப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 1000 எனர்ஜி பாயிண்ட்டை கொடுத்து அந்த ஸ்க்ரோலையும் அப்டேட் பண்ணிடுவான். அப்டேட் பண்ணோன்னே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அந்த ஸ்க்ரோலையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ நம்மளுக்கு கிடைச்ச லக்குடா, இந்த ஸ்க்ரோல்லாம் இது மட்டும் லோ லெவலில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த ஸ்க்ரோல்லாம் நியூபியாக வந்தவங்களாலாம் வாங்கவே முடியாது. ஆனால் என்னால் வாங்க முடியும். இது எனக்கு கிடைச்ச வாய்ப்புடா. டேய், நான் கைப்பில்லை, நீ பெரிய ஆள்றா அப்படின்னு ஹீரோ அவனே பெருமை தட்டிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஹீரோவுக்கு ஒரு கொஸ்ட் வரும். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்கியூ மிஷன் போகணும், அது வந்து கிங் லெவலில் இருக்கும், அதை உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோவுக்கு அதோட ரிவார்டு அதிகமாக கிடைக்கும்னு வேறு போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னது இந்த கொஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் போலையே, ஏன்னா என்னோடய லெவலே வெறும் 5 தான், ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 10 லெவலுக்கு மேலே இருக்கும். அந்த பண்ணிலாம் அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குமே, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்குமே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்போம். அட்டாக்கு 100, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் 68, மேஜிக்கல் பவர் 65, ஹெல்த்து 720. எங்கேயோ போத நம்ம வந்து லெவல் 5, அது 10. ஐயோ, அந்த பண்ணியை ஒன்றை சமாளிக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிருமே. சரி, எடுத்து தான் பார்ப்போம், எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கொஸ்ட்டை அப்செட் பண்ணிப்பான். ஒரு சின்ன பொண்ணு அந்த பண்ணிக்கு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பண்ணியை ஒன்றை விட மாட்டேன் அப்படின்னு வெட்டி வரும்போது திடீர்னு அங்கே ஒரு வெடி விபத்து ஏற்படும். என்னென்னு பார்த்தா அந்த பண்ணி அந்த இடத்துலையே அப்படியே எரிஞ்சு போய் செத்து போயிடும். அப்போ அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோமா. நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, ஆமாம் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணை வந்து 10 மணி நேரத்துக்கு நீங்கள் பாதுகாத்து அவங்களோட சிட்டியில் கொண்டு விடணும் அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பண்ணி கடந்து கத்த ஆரம்பிக்க, ஏழே எவடா அடிச்சது, என்னோட நண்பனை எவடா கொண்டது அப்படின்னு அது கத்துமா. நீ சிங்கிளாக வரவடா, நாங்களாம் பண்ணிங்களா கூட்டமாக தான்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடியாலெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும், ஐயோ நம்மளுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக வரும் போலையே, சரி பார்த்துக்கலாம், இன்றைக்கி பண்ணி ரோஸ்ட்டு தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஒவ்வொரு பண்ணியும் சும்மா கருக்கி எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவுக்கு நீங்கள் ஒரு 10 லெவலில் இருக்க ஒரு பண்ணியை கொட்டிக்க, அதனால உங்களுக்கு 1,00,000 எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாட்டம் எல்லா பண்ணியும் ஹீரோ அடித்து போட்டு தள்ளிட்டு இருப்பானா. ஒவ்வொரு பண்ணியை அடித்து போட்டு தள்ளும் போது நம்ம ஹீரோவுக்கு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு 5 ஏறும், ஹெல்த்து எஜிலிட்டி எல்லாமே ஏறும். அதோட முக்கியம் இல்லாமல் ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். ஏன்னா இந்த பண்ணியை வச்சு ஈஸியாக ஹீரோ லெவலாக போயிட்டு இருப்பான். ஆனால் ஒன்று, இந்த பண்ணியெல்லாம் ஹீரோ ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட சுற்றி பார்த்தோன்னா மொத்தமாக ஹீரோ சுற்றி போட்டுரும். சுற்றி போட்டோடைய நம்ம ஹீரோ, சரி இவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட கைப்புள்ளியை கூப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்மோட ஸ்கார்பியனை வாடா என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா இந்த பண்ணிங்கள்ட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்கார்பியனை சமன் பண்ணி விட்டுரும். சமன் பண்ணி விட்டுன்னு வெறி திரும்ப வந்து நிற்கும். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தனியாக அளவே அந்த பண்ணிங்க மொத்தத்தையும் பெரட்டி எடுப்பாங்க. நம்ம ஹீரோவை அடிக்க, நம்ம ஆர்மர் ஸ்கார்பியன் உதைக்க, 2 பேரும் அந்த பண்ணிகளை புதைக்க, அப்படின்னே போயிட்டுருக்கோம். 2 பேரும் சேர்ந்து அடி பிரித்து எடுப்பாங்க. அப்படியே ஹீரோவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லை எனர்ஜி பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்து குமிய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்காம வாடா கைப்பில் இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சண்டை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சின்ன பொண்ணு, ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆவலையில் என்ன ஆச்சு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குமா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் பரவாயில்ல, நீ கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்மள்ட்ட மானா வேறு சீக்கிரம் தீர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் ஓரம் நின்று வேடிக்கை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் களத்தில் இறக்கி 2 பேருமே போட்டு தலார வைப்பாங்க. இறக்கி அடிக்கிற அடியில் அந்த இடத்துல அப்படியே வெடி ஆரம்பிக்கும். மொத்த இடமும் அப்படியே கறிக்கு போகும் அந்த பண்ணியெல்லாம். ஹீரோ எல்லாத்தையும் சுட்டு சூறையாடிக்கிட்டு இருப்பான். கடைசியாக ஹீரோ எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு நான் இப்போ தயாராகிட்டேன், ஆனால் என்னோடய ஆர்மர் ஸ்கார்பியனு இதுக்கிட்டையும் இப்போ அவ்வளோதான் டிஃபென்ஸ் இல்லை, இதுவும் இப்போ வீக் ஆகிட்டுருக்கு, நான் அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்ல வேலையாக நான் இதுங்களோட சண்டை போட எனக்கு லெவல் 2 லெவல் அதிகரிச்சிட்டேன், நான் இப்போ 5வது லெவல்லேருந்து 7வது லெவலே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ அவனோட லெவல் அதிகரித்தோடனே ஹீரோவுக்கு அந்த ரிங்கு மட்டும் போட்டிருப்பானே, அந்த ரிங்கு அது வந்து அடுத்த லெவலுக்கு மாறிடும். ரிங்கோட அட்டாக் பவர் இப்போ அடுத்து 7 லெவலில் போனோடனே ஆட்ரிபியூட் வந்து கோல்டுக்கு மாறிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார் குவாலிட்டி,
அட்டாக் பவர் 35, அதே மட்டும் ஸ்ட்ரென்த்து 3, கிளாஸ் நன்னு வந்துடும். எனர்ஜி பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் கன்சியூம் ஆகும். இதை வச்சு ஹீரோனால பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுரும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு அதோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி தலைவன் மிக ஃபயர் பாலை கேதர் பண்ணுவான். ஏன்னா அங்கே இருக்க பண்ணி மொத்தத்தையும் ஒரே எதிரியாக போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா அங்கே இருந்த மொத்த பண்ணியும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த ஃபயர் பாலை பயன்படுத்தி ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க, மொத்தமும் செத்து போயிடும். நம்ம ஹீரோவும் அந்த பண்ணியெல்லாம் போட்டு தள்ளிட்டு அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டு இருப்போம். அந்த சின்ன பொண்ணு மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சத்தம் கேட்கும், அந்த கோல்டன் ஆர்மர் போட்டவன், ஏய் நீ அங்கேயே செத்துட்டு நினச்சே, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ஒன்று தேவையில்லாது, ஒன்று வந்து வீணாக போனது, இதுக்கிட்டலாம் பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை, ஒழுங்கு முறையாக ஓடி போயிருக்கு, நான் கடுப்பாயிருவேன், எனக்கு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவோம். அது பார்த்தோன்னே அங்கே பற்றியெல்லாம் அவன் உங்கள்கிட்ட எவ்வளோ அரகண்டாக பேசிகிட்டு இருக்கான், லெவல் 5 இருக்க உங்கள்கிட்ட இவ்வளோ அரகண்டாக பேசிகிட்டு இருக்கான், சரியான பாடம் போட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கொள்ளு கத்திக்கிட்டு இருக்குமா. ஆமாம், நான் முன்னே அவனை விட்டுட்டேன், இப்போ அவனை விட போகிறதில்ல, நான் அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த சாங்கு பயில நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அந்த பொண்ணு அவனை விடாதையே, அவனுக்கு கொல்லுக்கு இருக்கிறதா இருக்குது, இன்னும் எண்ணெயை தூக்கி ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் என்னது என்னோட சண்டை போட வரியா, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ தைரியமாக நின்றுட்டு இருப்பான். எதுக்கு நிற்கிறவனுக்கு ஹீரோ பற்றி தெரியலை. சரி வாடா வந்து வாழைப்பழத்தில் வலிக்கு விழுத மாட்டா, நீ என்கிட்ட வந்து அடி விட்டு போகிற அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவா பாருங்க, சரியான காமெடியாக போயிடும். ஐயோ என்ன ஆச்சு, நம்ம ஹீரோ சொல்லுவான், சிக்கன் பிரியாணி பார்சல் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு நான் இவன் பீஸ்ட் மாஸ்டர் தானே, இவனால இப்படி சண்டை போட்டு முடிச்சு அப்படின்னு அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட ரிங்கோட பவர் தான் பயன்படுத்தியிருப்பான். இவங்களுக்கு குழப்பமாக இருக்குது தானே, நானே சொல்கிறேன் இருங்க அப்படின்னு ஹீரோ நம்மளுக்கு விளக்குவான். இந்த கேமில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம தெரியாமல் கொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு பஃப் கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு ஒரு பஃப் கிடச்சிருக்கும். அந்த பஃப்பை பயன்படுத்தி ஹீரோ அவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டுருவான். ஹீரோட ஸ்ட்ரென்த்து எல்லாம் 10%, 20% அதிகரிச்சிடும். நம்ம ஹீரோ அதான் சாக்குன்ட்டு அவனோட ஃபயர் பால் அட்டாக்கை பயன்படுத்த போவான். அப்போ அவன் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வளர ஆரம்பிப்பான். ஒரு நிமிஷம் நான் தான் சூப்பரிங் கிராண்ட் தலைவனோட லீவ் குடும்பத்தோட மூத்த மகன், நீ இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணினா நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிப்ப அப்படின்னு ஹீரோட சொல்லுவான். நீ சொல்கிறா தக்காளி சோறு, உனக்கு இன்னைக்கு பாயாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான், மொத்த அட்டாக்கே அவன் மேலே லான்ச் பண்ணி விட்ருவான். ஆளை அப்படியே சேர்த்து நேரத்தில் அப்படியே ரோஸ்ட் ஆயிடுவான். ஒரே ஸ்ட்ரைக்கில் ஆளை முடிச்சு விட்னோட சோழியை முடிச்சு விட்ருவான் ஹீரோ. ஆளை அப்படியே அவ்வளோதான், சோழி முடிஞ்சு ஒரு அட்டாக்கில் ஆள் அப்படியே மொத்தமாக அவனோட ஆர்மரை தவிர அப்படியே கரைஞ்சி போயிடுவான். நம்ம ஹீரோ இவ்வளோ வீக்காக இருக்கானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று சொல்கிறான் நம்மள்ட்ட. இப்போ உங்கள் பேர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதே உங்களை அட்டாக் பண்ண வர வந்து ஒரு கருப்பு கலர்னு வச்சுங்க. அவன் உங்களை அட்டாக் பண்ணிட்டானா அவனோட பேருக்கு மேலே பிளாக் கலரில் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க, இல்லைனா ரெட் கலரில் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க. மாற்றி சொல்லிட்டேன், ரெட் கலர் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட்டு பண்ணதுனால உங்களை எல்லாரும் தொடர்த்தி அட்டி காலி பண்ணுவாங்க. நீங்கள் அதை லிஸ்ட்டு உங்கள் மேலேருந்து போகணுன்னா நீங்கள் நிறைய மான்ஸ்டரை காலி பண்ணணும், நீங்கள் சாவறதுக்கு தயாராக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ண அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்க மார்க்கு உங்கள் மேலேருந்து போகும். நல்லா இருக்கே, அவனோட ஆர்மர்லாம் இங்கேயே ட்ராப் ஆகிட்டு, இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் போய் பொறுக்கிட்டு இருப்பான். அப்படி பொறுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினா, இது எனக்கு தெரியும் போச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் வருவானா, இல்லை என்னை விட்டுரு, நான் ஒரு வாட்டி செத்துட்டேன்னா மறுபடியும் என்னால் திரும்பி வர முடியாது, அந்த ஸ்க்ரோலை நான் ஏற்கனவே பயன்படுத்திட்டேன், அதனால் என்னை உயிரோடு விட்டுரு, இன்னொரு வாட்டி என்னால் பயன்படுத்த முடியாது அந்த ஸ்க்ரோல் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு கடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த பொண்ணு சொல்லலாம் கண்டுக்காம சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு கிளம்புவோம். அந்த பொண்ணு என்ன சொல்லனா, ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னும் ஒன்று மறக்கலை, நான் இன்னும் உன்னோட காதலி தானே, நீ என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வரும்போது, பாடியாக்கிட்டு என்ன எனக்கு வேலை இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு முறையோட ஓடிப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அந்த பொண்ணு என்ன குறுநெட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கீல, கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன், உன்னை காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிற வரையிட்டு அப்புறம் அங்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஹீரோ அந்த சின்ன பொண்ணை கொண்டு வந்து அதோட ஹோம் டவுனில் விட்டுருவோம். விட்ட உடனே ஹீரோவுக்கு கொஸ்ட் கிளியர் ஆயிரும். தேங்க்யூ பிரிக் பிரதர், நீங்கள் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அந்த பொண்ணு நட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து கிங் கிரேடில் இருக்க ஒரு மிஷினை முடிச்சிருக்கானே, அதனால் ஹீரோவுக்கு நிறையா ரிவார்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ ஒன்றா என்னென்ன ரிவார்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதில் பெட்டுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போக பார்க்கலாம். எல்லா ரிவார்டையும் ஹீரோ ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ என்னத்தையே சமன் பண்ணுற மட்டும் ஹீரோ கை நீட்டிக்கிட்டு இருப்பான். கையில் பார்த்தா டக்குன்னு வந்து ஒரு ஸ்பியர் உட்காந்துரும். அதை பார்த்தா ஐஸ் ஸ்பியரு, அதோட குவாலிட்டி 2 ஸ்டார் லெவலில் இருக்கும். அதோட அட்டாக் பவர் 25%. இது வந்து ஒயிட்டு. அதுக்கப்புறம் இதோட ரேங்க் வந்து நன்னுன்னு போட்டிருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நம்ம இதை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஹீரோ வந்து அந்த ஃபயர் ஸ்டாப்புக்கு பண்ண மாட்டோம், இதுக்கும் அதோட ஆட்டிடியூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹீரோ இதை அப்டேட் பண்ணிடுவான். இதை வந்து அடுத்து கோல்டன் லெவலுக்கு கொண்டு போனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்து ஹீரோவுக்கு பார்த்தா ஒரு முட்டை தான் கிடைக்கும். என்னடா அது வெறும் முட்டையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது மட்டும் முட்டை அந்த பண்ணி நிறையா சண்டை போட்டேன் அப்போயே நிறையா கிடச்சிச்சு, இப்போயும் கிடைக்கிது,
இதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த முட்டை பார்த்தாலும் நார்மல் கிரேடில் தான் இருக்குது, இதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சாதாரண ஒரு முட்டை தான், நான் இது மட்டும் நிறையா வச்சுருந்தேன், இது மட்டும் வச்சு இந்த முட்டையெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட செல்லப்பிராணிக்கு நான் அது எல்லாத்தையும் உணவாக கொடுக்க போகிறேன். டே ஆர்மர் ஸ்கார்பியனே வாடா எல்லாத்தையும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் நம்ம ஆர்மர் ஸ்கார்பியன்ட்டு கொடுத்துருவோம். அதோட கண்ணில் அப்படியே ஒரு தேஜஸ் தெரியும், அப்படியே ஹீரோ ஒரு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கொடுத்து நம்ம ஆர்மர் ஸ்கார்பியனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். உங்களோட ஆர்மர் ஸ்கார்பியன் இப்போ சில்வர் லெவலுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்க, இது அப்டேட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அட்டாக் பவர், டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் அட்டாக் வெயிட்டு அப்படின்னு எல்லாமே சும்மா வேறு லெவலில் அதிகரிச்சிருக்கும். நம்ம ஆர்மர் ஸ்கார்பியனே சும்மா வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் ஆர்மர் ஸ்கார்பியன் நிற்கிற போஸ்டரே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பற்றியெல்லாம். மறுபடியும் ஸ்கார்பியனு, அதுக்கப்புறம் லெவல் 2 ஸ்டாப்பு, அந்த முட்டாப்பையை கொடுத்துருப்போம் கோல்டன் ஆர்மரு, இதெல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பாக என்னால் இந்த லெவல் 1 லேண்டில் இருக்க பாஸை என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்குது, வெளில போய்ட்டு எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போர்ட்டல் விட்டு வெளில வர ஆரம்பிப்பான். வெளில வந்தோடனே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும். என்னன்னா அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும். உன்னோட தம்பிக்கு நீ அந்த 30 லட்சம் காசு காட்டலை, உன்னோட தம்பியை நாங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம், உன் தம்பிக்கு எந்த ஒரு சிகிச்சையும் நடக்காது, நீ அப்படி கட்டலனா ஒன்றி தான் அவனுக்கு சிகிச்சை நடக்கும், நான் இப்போயே சொல்லிடுறேன், இதை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி அந்த கோல்டன் நார்மலில் சில பகுதியை விற்றுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மில்லியனு இல்லை சில மில்லியன் கிடைக்கலாம், அதை வச்சு அந்த காசை நம்ம கட்டிட்டு அவனோட இந்த ஒரிஜினல் ஓனருக்கு நம்ம ஏதாச்சும் கைமாறு செஞ்ச மாட்டோம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, வார்னிங் நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக விற்க முடியாது, இதெல்லாம் ஒரே செட்டு தான், அதனால் நீங்கள் தனியாக பிரித்து விற்கிறதுக்கு உங்களால் முடியாது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் பேரில் உனக்கு லட்டில் வச்சேன்னு பார்த்தியா பாம, இல்லை நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாட்டோம் ஹீரோட புஜ்ஜி போயிரு. என்னடா இப்படி பட்டிக்கலடா அப்படின்னு ஹீரோ சோத்தோட உச்சிலே இருப்பான். சில சில்வர் காயினை விற்றா கூட நம்மளுக்கு ஒரு 10,000 தான் கிடைக்கும், ஆனால் இது பத்தாதே, நம்மளுக்கு காசு சம்பாதிக்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணுமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு கோல்டு காயினை கொடுத்து 2000 யான் ஒருத்தன் வாங்கினா தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதில் பார்த்தோன்னா ஹீரோ அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவான். ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஒரு ஸ்பேரிங் பட்டை தேவைப்படுது, அவங்களுக்கு ஸ்பேரிங் பட்டரை வந்தால் 3 லட்சம் வான் கொடுப்போம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்போம். இது சுவாரஸ்யமாக தான் இருக்குது, உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்குமா அப்படின்னு இந்த மெசேஜில் படித்து பார்த்துட்டு நம்மளோட லெவலுக்கு நம்மள்ட்ட இப்போ இருக்க பொருளை வச்சு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து இப்போ லெவல் 10 போயிருப்பான். அவன்கிட்ட லெவல் 2 ஸ்டாரில் இருக்க ஒரு வெப்பன், பவர்ஃபுல்லான வெப்பன் கூட இருக்குது, இதை வச்சு ஹீரோனால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது. நமக்கு இந்த எபிசோடு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்க.